திரு நமச்சிவாயம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். தாவேகா தலைவர் விஜயோட பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? உங்களோட முதல் கட்ட பார்வை அதுல என்ன சார்? அதை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவரால் பேச முடியல, பேசுறதுக்கு அனுமதிக்கல. அதனால அவர் ஏதாவது அரசியல் பேசணும், நானும் அரசியல் இருக்கணும்னு வெளியில சொல்லணும். அதற்காக புதுச்சேரியில ஏதோ நடக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விவகாரங்களை சொல்லியிருக்காரு. அது குறிப்பா மத்திய அரசு குறிப்பிட்டு அவர் சொன்னதை நாங்க வன்மையா அதை கண்டிக்கிறோம் சார். அதை இது எல்லாமே உண்மைக்கு புறமான செய்தியை தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. இப்போ இங்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் என்ஆர்ஐ தலைமையில தான் இருக்கு. அதனால ஒரு பக்கம் அவர் இப்ப என்ஆரை இது பண்ணிட்டு ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை இது பண்றது இப்ப யார சொல்றாரு மறைமுகமா? இப்ப இங்க மாநிலத்தில் ஆட்சி செய்ய வேண்டியது அதனுடைய ஆட்சி, அதனுடைய கட்சி தானே. அதனால அது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறமான செய்தியை இங்க விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இல்ல, பாஜக அரசு அல்லது மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படின்றத அவரோட விமர்சனம். குறிப்பா 2-3 விஷயங்கள் சொல்றாரு. மாநில அந்தஸ்து இல்லாதனாலதான் அவங்களுக்கு எந்த வசதியுமே கிடைக்கல அப்படின்றத ஒண்ணு சொல்றாரு. ரேஷன் கடைகள் இங்க இல்ல, அதனால மக்கள் நலத்திட்டம் அவங்களுக்கு முழுமையா போய் சேரல, இதுக்கு காரணம் மத்திய அரசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரேஷன் கடை மத்திய அரசு கண்ட்ரோல் தான், மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்குதா சார்? ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இலவச அரிசி திட்டம் அந்த ரேஷன் கடை மூலமா தான் ரேஷன் கடையை திறந்து அந்த திட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்று இருக்குது. அது கூட அவரு தெரியாம பேசுறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாநில அந்தஸ்து கோரிக்கை இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. அவரே சொல்றாரு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை இருக்குது, இன்னைக்கு நேத்துக்கு இல்லது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தே அந்த மாநில அந்தஸ்து கோரிக்கை இருக்குது. இன்னைக்கு ஏதோ பிஜேபி அரசாங்கம் தான் அந்த மாநில அந்தஸ்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசுறது ஒரு தவறான செய்தி. காலங்காலமா கிட்டத்தட்ட அவரே சொல்றாரு கிட்டத்தட்ட 16 முறைக்கு மேல தீர்மானம் போட்டு சட்டசபையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து தான் அந்த மாநில அந்தஸ்து கோரிக்கையானது புதுவை மாநிலத்துல இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நேற்று திட்டம் கோரிக்கை கிடையாது. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அவருக்கு அரசியல் சொல்லி கொடுத்தவங்க சரியா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, அவரோட பேச்சுல குறிப்பிட்டு எந்த கட்சியுமே சொல்லல. குறிப்பா இப்ப என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லல. பொதுவா பேசுறாரு. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றாரு, மாநில அரசு அப்படின்னு சொல்றாரு. மாநில அரசுலுமே பேரை யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. நீங்க எல்லாம் கூட்டணியில இருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில அவர் விமர்சிச்சாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, கூட்டணியில ஒன்றிய அரசுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணது, ஒன்றிய அரசு புதுவை மாநிலத்திற்கு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றதே தவறான ஒரு விஷயம்ன்றா. ஒன்றிய அரசு குறை சொல்றதுக்கு அவர் தவறான விஷயம்னு சொல்றேன்னா. அவர் எந்த கட்சியும் பேரை சொல்லி குறிப்பிடல அவரு. ஆனா அவர் ஒன்றிய அரசு அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கல, கூட்டணி இருந்தும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு. என்ன ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு அவர் விளக்கமா சொல்லணும், 19 சொல்லக்கூடாது. ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறாரு அவரு. நன்றி சார். நன்றி.